திருக்குறான்ல என்ன சொல்லியிருக்கு யாருக்கு தெரியும்? யார் கற்றறிந்த மார்க்க அறிஞர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிலையை போக்கியவர் ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட சிரமம், அவர் அதற்கு பட்ட பாடு பெரும்பாடு. ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் அவர் அந்த பணியை செய்தார். 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அந்த பணியை செய்தார். அப்ப 44 தான் திருக்குரான் தமிழாக்கம் வருகிறது என்று சொன்னால், இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் 1918, 19, 20 தந்தை பெரியார் பேசுகிறார். முரண்பாடா இருக்குல்ல? பெரியாருக்கு அரபி தெரியாது, தமிழ் தான் தெரியும். திருக்குரான் 1944 தான் தமிழாக்கம் செய்யப்படுது. திருக்குரான் வந்த பிறகுதான், தமிழில் வந்த பிறகுதான் பெரியார் போன்ற தலைவர்களுக்கு அது படிக்கக்கூடிய வாய்ப்பு, தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அதற்கும் 1/4 நூற்றாண்டுக்கு முன்பே பெரியார் இஸ்லாம் குறித்து வீதிதோறும் பேசினாரே, இஸ்லாமிய நெறிமுறை குறித்து பேசினாரே. எப்படி பேசினார்? அங்கேதான் அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களுக்கும் பெரியாருக்கும் இடையே நடந்த உறவு, உரையாடல், அது சாத்தியமாக்கியது. அந்த நட்பு, அந்த உறவு எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை அன்றைக்கே சாத்தியப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு.